அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. இன்று நாம் சிந்திக்கும் இருக்கும் மந்திரம் திருமந்திரம் 1596. விந்தியம்மா வந்திருக்காங்க. வாங்கம்மா விந்தியம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி. ஓம் திருமூலரே போற்றி. 1596வது திருமந்திரம். சொல்லில் அடங்காத சுகம் நான் பெற்றது, இதயத்தும் நாட்டத்தும் என் தன் சிரத்தம் பதிவித்த பாத பராபர நந்தி கதிவைத்தவாறும் மெய் காட்டியவாறும் விதி வைத்தவாறும் விளம்ப ஒண்ணாதே. அருமையான திருமந்திரம். என் உள்ளத்துள்ளும் என் கண்ணிலும் கருத்திலும் என் தலைமீதும் தன் திருவடிகளை பொருந்த செய்த பரம்பொருளாகிய நந்தி எம்பெருமான் நான் வீடு பேரடைய வழிகாட்டி உண்மை பொருள் உணர்த்தி ஒளி வடிவமான திருமேனி என் அகக்கண் காண செய்து இவையெல்லாம் நான் அடைந்து இன்புறச் செய்த முறைமையையும் முன்வினை புண்ணியமும் சொல்லில் விளக்க இயலாததாகும். நாட்டம் கருத்து கண்ணளவு, சிரம் தலை, பதிவித்து பதித்து, கதி வழி, மெய் ஒளி உடல், உண்மை பொருள், விதி முறை, விதித்த விதி பயன், விளம்ப விளக்கிச் சொல்ல ஒண்ணாது இயலாது. கழக வெளியிட்டு அடியேனுடைய உள்ளத்தும் கள்ளமிலா கண்ணகத்தும் உச்சியிலும் தன்னுடைய அரும்பெறல் திருவடியை பதிவித்த தொழப்படும் தேவர் தொழப்படும் பெரும் பொருள் நந்தி திருவடி பேராகிய கதி அமைத்தவாறும் சிவகுருவாய் எழுந்தருளி வந்து மெய்ப்பொருள் உணர்த்தியவாறும் திருமறை திருமுறைகளாகிய செந்தமிழ் வேத ஆகம விதி வைத்தவாறும் அவனருளால் அல்லாமல் ஆவிகளின் சுட்டறிவு சிற்றறிவுகளால் வெளிப்படுத்தி கூற ஒண்ணாதது என்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்க. நல்ல விளக்கம் பெற்றோம். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1596. இதயத்தும் நாட்டத்தும் என்றன் சிரத்தும்
பதிவித்த பாத பராபரன் நந்தி கதி வைத்தவாறும் மெய்காட்டியவாறும் விதி வைத்தவாறும் விளம்ப ஒண்ணாதே. Translation: The great Lord Nandi has implanted his feet in my heart, in my thought, and in my head. It is impossible to describe the course of liberation, the path of truth and the path of conduct shown to me. The path of truth and the path of conduct shown to me. இன்னைக்கு பாடல்ல வந்து இறைவனோட திருவடியை நமக்கு எங்கெல்லாம் பதிச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்மளோட இதுவே வந்து சக்தி தான். நமக்குள்ள இருக்கிற எல்லாமே சக்தி தான். நம்மளோட மனமாகட்டும், நம்மளோட உள்ளமாகட்டும், நம்மளோட நோக்கம், எண்ணம், நமது தலை, உடல், உயிர் எல்லாமே இங்க சக்தி தான். நமக்குள்ள இருக்கிறது தான் சிவம். நம்ம அதை போய் அடையணுங்கிறது தான். அதனால இந்த சக்தியாக இருக்கிற நம்ம உள்ளமாகட்டும், நாட்டத்தும் என்றன் சிரத்தும் என்ற என்னோட நோக்கம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அனைத்துமே, அப்புறம் சிரத்தும் அந்த எனர்ஜி சக்தி, இது எல்லாமே சக்தியாக இருக்கிற அனைத்திலுமே பதிவித்த பாத பராபரன் நந்தி. இதில் அனைத்திலுமே திருவடி பதிந்தது. எதனால அப்படின்னா பராபரன் நந்தியின் அருளால. திருவடிங்கிறது இந்த நம்ம அவரோட அருளாக நமக்கு கொடுக்குற ஒரு விஷயம். அந்த அருள் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வர்றதே இறைவனோட திருவடி தான். இன்னும் இறைவனை முழுமையா புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் போகலை. அந்த திருவடியை சுத்தியே தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். அந்த திருவடியை பற்றி கொள்றதே தான் நம்ம இன்னும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த திருவடி நமக்குள்ள அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. நான் இன்னும் அந்த திருவடியில தான் இருக்கிறேன். அந்த திருவடியை தான் பற்றி கொண்டு இருக்கணுங்கிறேன். ஏன்னா இந்த உலகம்ங்கிறது, இந்த மாயைங்கிறது அந்த சக்தியோட திருவிளையாடல் தான். சிவசக்தியோட திருவிளையாடல் தான். அந்த திருவிளையாடல்ல நம்ம எப்படியும் சிக்கிட்டு தான் இருப்போம். எந்த ஒரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ ஞானமாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த விதிக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். எப்படி இந்த பிரபஞ்ச விதிக்கு கட்டுப்பட்டு தான் இந்த உலகம் இயங்குதோ, அது மாதிரி நமக்குன்னு என்ன விதிக்கப்பட்டு இருக்கோ அதுபடி தான் நமக்கும் நடக்கும். ஒரு நாள் நல்லா இருக்கும், அந்த விதிப்படி இன்னைக்கு நல்லா இருக்கும்னா நல்லா இருக்கும், நல்லா இருக்காதுன்னா மனம் இப்படிதான் இயங்கும், இன்னைக்கு மனம் சந்தோஷத்துல இயங்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன நமக்குன்னு எழுதப்பட்டிருக்கோ அதன்படிதான் நடக்கும். அதுதான் உண்மைன்னு நம்ம எப்ப வந்து அது மாயே, அது உண்மை இல்லை, நம்ம பிடிக்க வேண்டியது திருவடின்னு நமக்கு தெரிய வருதோ அது வரைக்கும் இந்த விதியில வந்து இருக்கதா செய்யற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுதான் உண்மைன்னு எப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கோமோ அதன்படியே தான் நடப்போம். இப்போ ஒரு கஷ்டம் இன்னைக்கு நடக்குது, ஒரு விஷயம் கவலை ஒண்ணு வருது அப்படின்னா நம்ம அதுதான் உண்மைன்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம அதுல இருந்து மீளவே முடியாது. இது உண்மை இல்லை, நான் யாருன்ற உண்மை நமக்கு தெரியற வரைக்கும் இந்த விதியில இருந்து நம்ம வர முடியாது. அப்ப நான் யாருன்ற உண்மை எப்படி தெரியும்னா நமக்குள்ள திரும்பினா மட்டும்தான் தெரியும். ஏன்னா இப்ப ஒரு விஷயம் தன்னையே அறியணும், உண்மை என்னன்றதை அறியணும்னா நான் வெளியிலே பார்த்துட்டு இருக்கிற என்னோட ஒரு டார்ச் லைட் மாதிரி அந்த டார்ச் லைட் வெளியில தான் அடிச்சுக்கிட்டே இருக்கு. எங்க கவனத்தை வைக்கிறேனோ அதுதான் நான் போய்கிட்டே இருந்தா என்ன அறிய முடியாது இல்லையா? நான் யாருன்னு அந்த டார்ச் லைட் திரும்பி தனக்குள்ள அந்த ஒளியை அனுப்புனாதான் அது அது என்னன்றத புரிய வரும். அப்ப நமக்குள்ள நம்ம அந்த சக்தியை வந்து கவனம்ன்ற பேர்ல எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் இப்ப பாக்குறோமோ கேட்கிறோமோ அதுல நம்ம கவனத்தை வச்சு நம்ம போகும்போது தன்னை அறிதல் இருக்காது. அதுதான் உலகியல். நம்ம சக்தியை இப்ப வெள்ளையிலுக்கு உலகியலுக்கு கொடுத்தோம்னா அது நம்மளோட உலகியலா இருக்கும். அந்த சக்தியை எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்குள்ளேயே நீங்க திருப்பி கொடுக்கும்போது சக்தியை வந்து சிவம் பக்கம் நம்ம திருப்பும் போதுதான் அந்த நந்தி தேவர் வேற யாரும் இல்லை. நந்தி தேவர் தத்துவம் அனைத்து சக்தியுமே சிவன் பக்கம் திரும்பி இருக்கிறது தான். நமக்குள்ள இருக்க எல்லா எனர்ஜியையும் இப்ப கவனத்துக்காக வைக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அந்த கவனத்து பக்கமே திருப்புறது, கவனத்தை சக்தி பக்கமே திருப்புறது, நமக்குள்ள அந்த சக்தியை திருப்பும் போதுதான் நம்மளால நான் யாருன்றதை உணர முடியும். அந்த நான் யாருன்றதை உணர்ந்தா மட்டும்தான் இந்த உலகியல்ல இருந்து நம்ம மீளவும் முடியும். இந்த விதியை வெல்லணுங்கிறோம், அந்த மதிய வெல்லணுங்கிறோம், எல்லாத்தையும் வெல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம யாருன்றதை உணரணும் இல்லையா? நம்ம யாருன்றதை உணரணும் அப்படின்னா அந்த டார்ச் லைட்ல அந்த ஒளி வெளியில போயிட்டு இருக்கு இல்லையா? அந்த ஒளியை வந்து நமக்குள்ள திருப்பணும். அந்த லைட்டை வந்து நமக்குள்ள திருப்பணும். அப்ப நமக்குள்ள இருக்க லைட்டா எது இருக்கு? நம்மளோட லைட் எதுன்னா நம்மளோட கவனம் தான்.
கவனம் தான் நம்மளுக்கு குடுத்துட்டு இருக்க லைட்டு. அந்த லைட்ட நமக்குள்ள திருப்பணும். அந்த லைட்டு மேலேயே அந்த லைட் அடிக்க வைக்கணும். அந்த எனர்ஜி எனக்குள்ள சக்தியாக இருக்கிறதா எனர்ஜி. அதுல அந்த லைட்ட அடிக்கணும். எனக்குள்ள இருக்கிறது உள்ளத்துல இருக்கிற இறைவன நான் உணர்றேன்னா, அதுல நம்மளோட கவனத்த குடுக்கணும். நம்ம கவனத்த உலகியல்ல இல்லாம, நமக்குள்ள குடுக்கும்போது அத நான் நான் யாருன்றத உணர்ந்துட்டா, இங்க இப்ப இன்னைக்கு நான் கோவமா இருக்கேன், நான் கவலையா இருக்கேன் அப்படிங்கிறது இல்லாம, இந்த உடலுக்கு கோவம் என்ற உணர்வு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குற இடத்துல, தள்ளி நின்னு பார்க்குற இடத்துல சாட்சியாக இருக்கிற இடத்துக்கு வருவோம். அது எப்ப சா அது எப்ப சா அ சாத்தியமாகும்னா, இறைவனோட திருவடி நமக்குள்ள அது நெறைய நெறைய தான். இறைவனோட திருவடியான அந்த அவேர்னஸ், அந்த தெளிவு வர வர, அந்த ஆங்கிள் தான் மாறும். நம்ம இங்க இருக்கோம், உலகியல் வெளியில இருக்கு. அந்த ஆங்கிள் தான். இப்ப நெறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த தாஜ்மஹால் கிட்டலாம் ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த கைக்குள்ள தாஜ்மஹால் வச்சிருக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆனா நம்ம உண்மையா அங்க போய் பார்த்தோம்னா, தாஜ்மஹால் எங்கேயோ இருக்கும், இவங்க கை எங்கேயோ இருக்கும். அந்த ஆங்கிள்ல இவங்க பார்க்குற அந்த ஆங்கிள்ல அவங்க எடுக்கும்போது, அந்த தாஜ்மஹாலே கைக்குள்ள இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாரி தான் நம்ம ஆங்கிள் தான். நம்ம எங்கருந்து இந்த உலகத்த பார்க்குறோம் அப்படின்றது தான். இந்த ஊனக்கண்ணால இந்த உலகத்த பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வெளிய தான் பார்ப்போம் இல்லையா? இந்த இந்த கண்ண மூடிட்டு, நமக்குள்ள இருக்கிற அந்த மனக்கண்ணால நம்மளோட கவனத்த நம்ம உள்ள திருப்பி, அந்த ஆங்கிள்லேருந்து உள்ள இருக்க ஆன்மா விழிப்படைந்து, அந்த இறைவனோட பார்வையில நம்ம பார்க்கும்போது, அப்ப உண்மை என்னன்றது புரிய வரும். எது உண்மைங்கிறப்ப நம்ம அத தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம அத பற்றி கொண்டு இருக்கும்போது, இந்த பொய்ங்கிறதுக்கெல்லாம் அது என்னன்றது தெரிய நம்ம அத விட்டுருவோம். அதுதான் அடுத்த வரியில சொல்றதா பார்க்கிறேன். "கதி வைத்தவாறும் மெய் காட்டியவாறும், விதி வைத்தவாறும் விளம்ப ஒண்ணாதே." இந்த திருவடி நம்ம பதிச்சா மட்டும் தான், இது கதி நமக்கு மோட்ச கதி. இது எவ்வாறு நமக்கு அமையப்பெறுது? ஏன்னா நம்ம தள்ளி நின்னு பார்க்குறோம். நம்ம சக்தியாக இருந்து பார்த்து இந்த உலகத்த அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப சிவத்தோட சேர்ந்து இந்த உலகத்த பார்க்கும்போது எப்படி இருக்கு? நம்ம இந்த மோட்ச கதி எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கு? இந்த உண்மை நமக்கு எவ்வாறு காட்டப்பட்டிருக்கு? விதி எவ்வாறு அ வேலை செய்யுது? இந்த உடலுக்கும் சரி, இந்த உள்ளத்துக்கும் சரி, விதி எவ்வாறு வேலை செய்யுது? இப்படி எல்லாமே நமக்கு தெரிய வரும். எப்ப அப்படின்னா, நமக்கு நம்ம யாருன்னு உணர்ந்தா மட்டும் தான். அத விளம்ப ஒண்ணாதேன்னா, அத விளக்க முடியாது. அது அனுபவத்துக்கு தான் கொண்டு வந்து தான் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களோட இதுல தான் உணர முடியும். இன்னொருத்தவங்களோட உணர்தல வச்சு, அனுபவத்த வச்சு கூட நம்மளால அத யோசிக்க கூட முடியாது. அப்ப நம்ம எல்லாத்தையும் கேள்வி ஞானமாவே இருந்துட்டு, அது எல்லாருமே அதான் இந்த காலத்துல நமக்கு இன்ஃபர்மேஷன் நெறைய கிடைக்குது. ஆனா, அத அனுபவத்துக்கு கொண்டு வரணும்னா, நம்மளோட கவனத்த உள்ள திருப்பியே தான் ஆகணும். அம் ஏன்னா, நான் என்ன பத்தி அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப, நான் எனக்குள்ள அந்த கவனத்த ஏன்னா, அந்த நம்ம கவனங்கிற ஒரு விஷயம் நம்ம கையில இருக்கு. அத உலகியலே போடாம, அந்த உலகியல்லே சிக்கிக்காமயும், இது பொய்யின்றத உணர்ந்துக்கோங்க. ஏன்னா அம் நம்ம கூட வாழ்றவங்களோட பிரச்சனையா இருக்கும்னு நெனைக்கிறீங்க. உங்களாலேயே உங்களுக்கு பிரச்சனையா உங்க மனதையே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது எல்லாத்தையும் தாண்டணும் அப்டின்னா, அதுக்கு ஒரே ஒரு பிடி என்னன்னா, இறைவனோட திருவடி தான். அது ஒரே ஒரு கயிறு மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு விஷயம். அந்த திருவடிய பற்றி கொண்டா அது வேற எங்கேயுமே இல்ல. அது நமக்குள்ள தான் இருக்கு. எங்கேயோ போய் தேடி நான் அந்த திருவடிய பற்றி கொள்ளணுமா? அதுவும் இல்ல. நமக்குள்ள இருக்கிற திருவடிய பற்றி கொண்டா மட்டும் தான் உண்மை எதுன்னு புரிய வரும். உண்மை எதுன்னு புரிய வந்தா தான் இந்த உலகியலிருந்து விடுபட முடியும். உலகியலிருந்து நம்ம இந்த மனம், இந்த உடல், இந்த இந்த விஷயமெல்லாம் நமக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சு விடுபட்டா தான் அந்த மோட்ச கதிங்கிறதே யோசிக்க முடியும். இந்த உலகம் எப்படி இயங்குது? இந்த தெளிவு நமக்கு வரணும்னா, சக்திய சிவத்தோட நம்ம சேர்க்கணும். அந்த அந்த ஒரு இது மட்டும் தான் நம்மளோட வேலையா இறைவன் பக்கம் திரும்பணும். அது நமக்குள்ள திரும்பணும். அந்த திருவடி நமக்குள்ள தான் இருக்கு. அந்த தெளிவு கிடைச்சா மத்த எல்லா தெளிவும் நமக்கு தெரிய வரும். அத அனுபவத்துக்கு கொண்டு வரணும் எல்லாருமே. அந்த அனுபவத்தினால தான் அது உணர முடியும். அப்படின்னு சொல்றத நான் இதுல புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. ஒரு அக்னாயா இருக்காங்களே. லிசனிங் போட்டுருக்காங்க இல்லைங்களா? ரத்னாயா, நீங்க நிலையில ஓ சரிங்க ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
இன்றைய மந்திரத்துல அதனுடைய அழகான விளக்கங்கள் இந்தியாமா கௌரிமா எல்லாருமே சொல்லியாச்சு. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க. இதயத்தும் அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறாரு, அப்புறம் நாட்டத்தும் அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறாரு, எந்த சிரத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வைக்கிறாரு. இப்போ 3 இடங்கள். பதிவித்த பாத பராபரன் நந்தி, இது விட்டுருங்க, நம்ம அது ரொம்ப எளிதான ஒரு வரிதான், நம்ம பொருள் பார்த்துட்டோம். கதி வைத்தவாறும் மெய் காட்டியவாறும் அப்படின்னு 2 விஷயம் சொல்றாரு. அப்புறம் விதி வைத்தவாறும் விளம்ப ஒண்ணாதே அப்படின்னு என்னால சொல்ல முடியல. அதாவது நான் சொல்லுவது நிறைவாகல, அவரை சொல்ல முடியாதுன்னு இல்ல, எவ்வளவு சொல்லியும் அதனுடைய முழுமையான விரிவை என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிறதா இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வரி. விளம்ப ஒண்ணாதே அப்படின்னா விளம்புதல் அப்படின்னு சொல்லுதல், அத சொல்லி முடியாது, வந்துட்டே இருக்கும். இதய அனுபவம்ங்கிறது நம்ம சொன்ன வார்த்தையில இல்ல, அதுல இருந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி சொல்லுவோம், அவ்வளவுதான். அப்போ இந்த இடத்துல 3 பிளேஸ் ஹோல்டர் சொல்றாரு, அதுக்கப்புறம் 2 ஆக்ஷன் ஐட்டம் சொல்றாரு. கதி வைத்தவாறும் மெய் காட்டியவாறும் விதி வைத்தவாறும் 3 ஆக்ஷன் ஐட்டம் 3 இடத்துல அவர் சொல்றாரு. அப்போ இந்த இதயம் அப்படிங்கறத நம்ம ரொம்ப பொறுமையா ரொம்ப ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, நான் திருப்பியும் சொல்ற மாதிரி பல அடுக்குகள்ல நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இதயம் அப்படின்னா நம்ம இந்த ரத்த நாளங்கள் சென்று அந்த இயங்கக்கூடிய லப்டப் லப்டப்னு நமக்கு சொல்லக்கூடிய அந்த இதயம்னு நம்ம எடுத்துக்கலாம். நாட்டம் அப்படிங்கறத கண்ணுன்னு எடுத்துக்கலாம், சிரம்ங்கிறத நம்ம தலையிலன்னு எடுத்துக்கலாம். சோ இது ஒரு அடுக்கு, இதுவும் பொருள் தான். அடுத்த இடத்துல இதயம் அப்படிங்கறத நம்ம இது வரைக்கும் அந்த இதயம் அப்படிங்கிற ஒரு இது உள்ளுக்குள்ள இருக்கு, நாட் ஓப்பன் இல்லைங்களா, நம்ம கண்ணால பார்க்க முடியக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. ஆனா இப்ப இதய மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் வருது, அதனால அது ஒரு பொருள் தான். ஆனா அந்த பொருள் எங்க இருக்கு, ரொம்ப உள்ள இருக்கு, ரொம்ப எளிதில் கண்ணால் பார்க்கக்கூடிய வஸ்து அல்ல அது, ஆனால் அது ஒரு வஸ்து. அப்ப அந்த மாதிரி நம்ம உருவம் அருவம் அரு உருவம்னு சொல்றோம் இல்லையா, அதுல உருவத்தை எளிதா பாத்துடலாம், நம்ம கைய பாத்துடலாம். ஆனா அருவமாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்க்கவே முடியாது, உணரதான் முடியும். அரு உருவம்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். அப்ப இந்த மாதிரி இது அரு உருவமாக நம்முள்ளே உழைந்து நிற்கக்கூடியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இதயம் அப்படிங்கிறது ஒரு மெட்டபர். அப்ப அத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது ஒரு வஸ்து, ஆனால் உள்ளே ஆழமாக இருக்கக்கூடியது. அப்ப அது என்ன, அது எந்த இடம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இந்த இடத்துல. அப்புறம் நாட்டத்துவம் அப்படிங்கிறாரு. நாட்டத்துவம்னா கண்ணுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப இந்த நாட்டத்துவம் அப்படிங்கறத இன்னொரு அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போனோம். கண்ணில் இருக்கக்கூடிய பார்வை அப்படின்னு ஒரு இடத்துல எடுத்துக்கலாம். அது அடுத்த லெவல். அதுக்கு அடுத்த லெவல் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்னது அப்படின்னா எண்ணம், கருத்து. பார்வை பார்த்தா மாத்திரம் பத்தாது, நம்ம பார்த்துட்டே இருக்கோம், சூன்யத்துல லயிச்சுடுறோம், அந்த பார்வை என்ன இருக்கு எதற்குன்னு தெரியவே தெரியாது. சொல்லுங்க, ஏன் எதற்கே உட்காந்துருக்கேன், ஏன் நீ என்கிட்ட பேசாம போற அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா நம்ம எதையாவது ஒரு பொருளை தேடிக்கிட்டு இருப்போம், அது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும், ஆனா கண்டிருக்க மாட்டோம். யாராவது ஒருத்தர் நான் இங்க இருந்து கத்துவோம், அந்த கத்திரியா பாத்தியா, இங்க உன் கண்ணு முன்னாடி தானே இருக்கு. ஏன் நமக்கு தெரியல, ஏன்னா நாட்டம் அதுல இல்ல, அந்த கருத்து இல்ல, அந்த மனம், சித்தம், கண்ணினுடைய பார்வை, கண்ணு எல்லாம் ஒரே இடத்துல இல்ல. மனம் எங்கேயோ இருக்கு, எதையோ யோசிச்சுட்டே நம்ம தேடுறோம், அது கண்ணுல மறைப்பட்டு விட்டுக்கிறது. அப்ப இந்த நாட்டம் அப்படிங்கிறத கருத்து அப்படின்னு உருவமற்ற ஒரு விஷயம். அத அப்போ ஒரு அருவுருவமான இடத்துல, உருவத்துல, அப்புறம் வெளியில ரொம்ப அருவத்துல, அப்புறம் வெளியில ரொம்ப அழகா சொல்லிடுறாரு, எந்த சிரத்தும் அப்படின்னு சொல்றாரு. சிரத்தும்னா தலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன குழந்தை கேட்டா கூட முதல்ல சொல்றது தலையதான் சொல்லும். அப்ப தலை. அப்ப இந்த 3 இடத்துலயும், அப்ப இந்த இடத்துல இன்னும் நம்ம அடுத்த லெவல் போனோம்னா ஸ்துலம்,
ஏன்னா நம்ம வரிசையா அந்த காரண உடல் வரைக்கும் பார்த்துட்டேதான் வரோம் நம்ம. ஸ்தூலம், சூட்சுமம், காரணம். அப்ப இந்த 3 வகையான உடல்களிலும் அப்படின்னும் அடுத்த லெவல்ல நம்ம போனோம். இன்னும் இதுக்கு இன்னும் அடுத்தாப்புல போனோம். மனம், சித்தம், புத்தி இதுலயும் அப்படின்னும் நம்ம எடுத்துட்டு போனோம். சோ இந்த இடத்துல எல்லாமே ஒரு இன்ச்சு கூட பாக்கி இல்லை. எல்லா இடத்துலயும் அவர் பதிவித்த பாத பராபரன் நந்தி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல அவங்க அவர் நம்ம பண்ணல, he has done it. பதிவித்த அப்படின்னா அவரோட வேலை, அது நம்ம வேலை இல்ல. அதுதான் அந்த திருவடி பேரினுடைய மிகப்பெரிய விஷயம். அவர் பதிவித்த பாத பராபரன் நந்தி கதி வைத்தவாறு. அப்ப இங்கேயும் திருப்பி ஒரு 3 செயல் சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, எப்படி பதிவிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 செயல் இருக்கு. என்னெல்லாம்? கதி வைத்தவாறும், மெய் காட்டியவாறும், விதி வைத்தவாறும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கதி வைத்தவாறும் அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல நிறைய விதமான ஒரு பொருள் இருக்கு. இந்த கதி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருளும் இருக்கு. என்ன அப்படின்னாக்க, அதான் அவன் கதி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிடுறோம் நம்ம. அதான் அவன் அடைய வேண்டிய வீடு பேரு, அவனோட ஃபைனல் எண்ட் அப்படிங்கறத ஒண்ணு. இன்னொன்னு கதி வைத்தவாறும். ஏன்னா சிரசுன்னு உருவத்தையும் சொல்லியிருக்காரு. அந்த உருவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கதி அப்படிங்கிறது சுவாசம், நம்ம கதிதான் சொல்லுவோம். அப்போ அந்த கதியையும் அவன்தான் நிர்ணயம் செய்கிறான். அப்போ நம்ம திருப்பி பேசிக்கு போனோம். மூச்சோடு தொடர்புடைய உடலோடு தொடர்புடைய மனம், மனதோடு தொடர்புடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் அவன் கட்டுப்படுத்துகிறான். அப்போ அந்த கதி அப்படிங்கிறது எது அப்படிங்கிறத அவன் முடிவு பண்ணி நமக்கு கதி வைக்கின்றான். மெய் காட்டியவாறும் அப்படின்னு சொல்றாரு. எது மெய் அப்படின்னா, மெய்ங்கிறத உடம்புன்னு ஒண்ணு எடுத்துக்கலாம். இன்னும் அடுத்த வரை என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, உண்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த ஆரம்பத்திலேயே திருவடி பேர்ல ஒரு விஷயம் சொல்லிட்டே வர்றாரு. எனக்கு உண்மை எது பொய் எதுன்னு விளக்கி தந்திருக்க, எனக்கு மெய் எது பொய் எதுன்னு விளக்கி தந்திருக்க, நன்மை எது தீமை எதுன்னு விளக்கி தந்திருக்கன்னு வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. சோ அந்த இடத்துல இந்த மெய்யுக்கும் பொய்யுக்கும் எங்கேயாவது உருவகம் இருக்கா, உரு இருக்கா அப்படின்னா உரு கிடையாது. ஆனா அது என்னவா இருக்கு அப்படின்னாக்க, நம்மளுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடியது, அருவமாக இருக்கக்கூடியது. அப்ப அந்த இடத்துலயும் ஒரு அருவுருவ வரிசை வருது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு, மெய் காட்டியவாறும் அப்படின்னா எது உண்மை என்று நம்முடைய மனதிற்கு உணர்த்தியவாறு. நீங்க பாருங்க, உங்க மூச்சு கடக்கடான்னு இருந்தா என்ன சொல்றோமோ அது எதுவுமே புரியாது. இல்ல அப்படின்னு அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு, ஏதாவது கோவப்பட்ட சொல்லுவாங்க, முதல்ல நீ அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு பாரு, உனக்கு உண்மை தெரியும். எப்படி உட்கார்ந்து யோசிச்சு பார்த்து உண்மை தெரியும்? இப்படிதான் தெரியும். இதெல்லாம் நம்ம ரொம்ப சாதாரணமா சொல்லக்கூடிய, ரொம்ப எளிதா உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளா போயிடுச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா அதை நம்ம ரொம்ப சகஜமாக்கிட்டோம். அதனாலதான் கதி வைத்தவாறும், மெய் காட்டியவாறும், உண்மையை காட்டியவாறும், விதி வைத்தவாறும் விளம்ப ஒண்ணாதே அப்படின்றாரு. அப்ப இது ரெண்டும் ஆயிடுச்சு அப்படின்னா எது விதி? ஒண்ணு நம்ம எல்லா உரையாசிரியர்களும் சொல்லி இருக்கிற மாதிரி எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு 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 நெறிமுறை, அந்த நெறிமுறையை வைத்தவாறும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு பார்வையில நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்க, எந்த சரண்டர், கம்ப்ளீட் சரண்டர். அப்ப அந்த விதிங்கிற ஒரு விஷயத்தையும் அவன் கையில எடுத்துட்டான். அப்ப நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் கழிந்து விட்டது. அவன் அதுக்கப்புறம் என்ன வேலை செஞ்சாலும் அது அவனோட வேலை. அத ரெண்டு மந்திரம் முன்னாடி சொன்னோம் இல்லையா? என்ன சொன்னாரு, உருவை எடுத்து சிவத்தை உள்ள வச்சிடுறாரு. அப்படி சிவத்தை உள்ள வைக்கும் போது என்ன ஆயிடுறது, நாம் சிவமாகவே மாறும்பொழுது நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலையும் நம்ம செய்யறது இல்ல, அந்த இறையன் பெருமான் செய்யக்கூடிய வேலை. நான் கூட அந்த மெஸ்ஸியோட ஒரு எடுத்துக்காட்ட சொன்னேன் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு, உன்னுடைய அத்தனை கர்ம வினைகளும் எத்தனை ஜென்மமா நம்ம எடுத்துட்டு வந்தோமோ அத்தனை கர்ம வினைகளையும் கழித்து இன்னைக்கு நம்ம நம்மள அப்படியே ஃப்ரெஷ்ஷா லேசா அன்று அலர்ந்த மலர் மாதிரி ஆக்கிட்டாரு. இதுக்கு மேல நம்ம என்ன செஞ்சாலும் அது அந்த இறைவன் கொடுத்த
இறைவன் செய்யக்கூடிய செயல், இறைவன் செய்ய சொன்ன செயல், நான் என்கின்ற வழிக்கு இதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டாரு நமக்கு. நான் என்கின்ற அகங்காரம் எல்லாம் போயிடுச்சுன்னு. அப்ப போயிடுச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களினுடைய பலன் நமக்கு கிடையாது. நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. அப்போ கர்மவினை தலைகளில் இருந்து நீக்குதல் அப்படிங்கறதான் விதி வைத்தவாறும் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல ரொம்ப ஆழமான ஒரு ஒரு விஷயத்த சொல்றாரு. நம்முடைய ஒவ்வொரு செல்லுலயும் அம்மா சொன்ன மாதிரி நம்மதான் சக்தி இல்லைங்களா? நம்மதான் சக்தி, நம்மதான் சிவம். அந்த சக்தியும் சிவமுமாக நிற்கக்கூடிய இந்த உடல்ல ஒரு ஒரு செல்லிலும் நிரம்பி இருக்கக்கூடிய அவனுடைய பெருங்கருணையை நான் எப்படி சொல்வது அப்படின்னு. கையை மாத்திரம் சொல்ல முடியுமா? காலை மாத்திரம் சொல்ல முடியுமா? கண்ணை மாத்திரம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் இல்ல. ஒரு ஒரு செல்லிலும் நிரம்பி இருக்கக்கூடிய அவனுடைய கருணை. அதனாலதான் சொல்றாரு, பதிவித்த பாத பராபரன் நந்தி. பராபரன் அப்படின்னா மிகுந்த கருணையாளன், மிக உயர்ந்தவன் அவன். ஆனா அவனுடைய ஒரு 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 பாதம் போதும் நமக்கு இத்தனையும் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதத்தை பற்றி கொண்டால் போதும் கௌரியம்மா, அதுவே நம்மை மேலே எடுத்து செல்லும். மேலே எடுத்து செல்றதுல இல்ல, அவனோட பாதத்தை பத்தி உள்ள வந்துடுச்சுன்னா நம்ம தான் அவன், அது விளங்கிடும். அப்போ பாதம் தான் நாம் பற்றி கொள்ளக்கூடியது. ஏன்னா அவனால முழுசா நம்மளால பார்க்கக்கூடியதுனாக்க அந்த அவனாக நம்மை அவனாக உணர்வதுதான். அதனால ரொம்ப சரியாதான் இருக்கீங்க. அப்படி பற்றி கொள்ளக்கூடியது. அதனால்தான் பராபரன் நந்தி. எப்பேற்பட்ட நந்தி? பதிவித்த பாத பராபரன் நந்தி அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப ஆழமான மந்திரம், பல அடுக்குகள்ல புரிந்து கொள்ளப்பட வேண்டிய மந்திரம். நான் திருப்பி சொல்றதும் இதுதான், மீண்டும் மீண்டும் வாசிங்க. இன்னைக்கு மந்திரம் முடிஞ்சிருச்சுன்னு நிக்காதீங்க. இன்னைக்கு பூரா எவ்வளவு தரம் இந்த மந்திரத்தை வாசிக்க முடியுமோ அவ்வளவு தரம் வாசிங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். நன்றி நண்பர்களே. நன்றிங்கம்மா. நல்ல விரிவான விளக்கம் கொடுத்தீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து பார்க்குற விஷயங்களும் ரொம்ப அருமையா இருந்ததுங்க. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க கவியரசு ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம். விளக்கம் எல்லாரும் நல்லா எல்லாம் சொல்லிட்டீங்க. இந்த மந்திரம் நந்தி பெருமானுடைய சிறப்பு. இது எல்லா இதுலேயும் நம்ம ஒரு ஒரு மந்திரத்துலேயும் சொல்லிட்டு தான் வராங்க. இதில் இந்த திருவடி சரணம், திருவடி போற்றி, திருவடி பேர், இதில் நந்தி பெருமானுடைய சிறப்பு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்ல வரதான் நான் பார்க்குறேன். முதல் வரியில இதயத்து நாட்டத்து என்றன் சிரத்தும் பதியித்த வந்த பராபர நந்தி. அதாவது இதயத்து நாட்டத்துன்னா இதயம் எதைய நாடி போகுது அப்படின்னா அதை கீழே சொல்றாங்க. இதயத்து நாட்டத்து, இதயத்திலையும் நந்தி பெருமான் தான் நிறைந்திருக்கிறாரு. சிரத்தும் பதியித்து, சிரத்தும்னா நம்ம, அதாவது இதயம்ங்கிறது நம்ம மனம். ஸோ மனதில் என்னுடைய எண்ணமாகவும் நந்தி பெருமானுடைய அருள் தான் நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி சிரத்தும் இது புத்தி. சிரத்தும்னா நம்ம தலைனா அது நம்மளுடைய புத்தி. ஸோ புத்தியாகவும் இருக்கக்கூடிய அந்த புத்தியாக இருக்கக்கூடிய அந்த சிந்தனையிலையும் நந்தி பெருமான் தான் நிறைந்திருக்கிறாரு. அவரு சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத என்னால் வார்த்தையால் விவரிக்க முடியாது அப்படிங்கிறதான் 3வது வரியிலையும் 4வது வரியிலையும் சொல்கிறத நான் பார்க்குறேன். இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது கதி வைத்தவாறு, அப்புறம் மெய் காட்டியவாறும், விதி வைத்தவாறும் விளம்ப ஒண்ணாதே. இதில் கதி வைத்தவாறும் அப்புறம் விதி வைத்தவாறும், கதி விதி ரெண்டையும் இதில் சொல்கிறாரு. இது ரெண்டும் குறிப்பாக பார்த்தோம்னா கதி வைத்த ஆறும்னா இங்கே இந்த மந்திர விளக்கத்தில் வழி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆறுனா அது அடையக்கூடிய வழி, சென்றடையக்கூடிய வழிமுறை. இங்கே கதி விதி இதுக்கு மட்டும் வைத்து அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் மெய் அப்படிங்கிறதுல மெய் காட்டிய வாரும். இது என்னுடைய புரிதலுக்கு எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா,
குறிப்பா இந்த ஜோதிடத்துல வந்துட்டு கதி, மதி, விதி, இது 3 விஷயம் சொல்லுவாங்க. அதாவது விதியை வந்து விதியை கெட்டா மதியே பாரு, மதி கெட்டா கதியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, விதி அப்படிங்கிறது நமக்கு விதிக்கப்பட்ட இது முன்வினை பயனால கிடைக்கக்கூடிய இந்த பிறவி. கதி அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இருக்கிறது, அது வந்து நம்ம உருவாக்குறது, அது ஏற்கனவே இருக்கிறது. விதி அப்படிங்கிறது நம்ம உருவாக்கிக்கிறது, நம்மனா முன்னாடி பிறவியில நம்ம உருவாக்கிறது. கதிங்கிறது அது இருக்கக்கூடியது, அது இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள். இது தாண்டி வந்து மதி, நான் சொல்றது ஜாதகத்துல சொல்லக்கூடிய மதி அப்படிங்கிறது அறிவு. இப்போ விதியால உனக்கு இப்படி உட்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைச்சிருந்தாலும் நீ அதை வந்து மதியால் மாற்றிக்க முடியும்னா அடையக்கூடிய நம்ம ஏற்கனவே செஞ்சதுக்கான வினைகளை வந்து செய்யணும். அந்த வினையை வந்து தீர்க்கணும் அப்படிங்கிற அந்த அறிவு வரணும். அப்படிங்கறதான் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்றது. அதுக்குன்னு வந்து நம்ம அறிவா இருந்தா எல்லாத்தையும் கடந்துடலாம் அப்படிங்கிறது கிடையாது. விதியை மதியம் வெல்லலாம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு விதிப்பயனால் கிடைத்த இந்த வாழ்க்கையில, இன்ப துன்பங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில இதை வந்து நம்ம கடக்கணும் அப்படின்னா கதி அப்படிங்கக்கூடிய அந்த நிலையான இருக்கக்கூடிய அந்த நிலையை அடையணும் அப்படிங்கறது, அந்த உணர்வு வந்து ஏற்படணும். அந்த உணர்வு ஏற்படுறதுக்கு மதிதான் தேவை. அப்ப இங்க மெய் காட்டிட்ட அப்படிங்கிறது வந்து திருவிளையாடல் புராணத்திலையும் மெய் காட்டிட்ட படலம் அப்படின்லாம் ஒரு இதே இருக்குது. அது ஒரு பெரிய கதை, அது இன்னொரு நாள் கூட பார்க்கலாம். இங்க மெய் காட்டிட்ட அப்படிங்கிறது வந்து யார் காட்டுறாரு? நந்தி பெருமான் காட்டுறாரு. அந்த மெய் காட்டிட, அப்போ உண்மை என்ன? இந்த பிறவி உன்னால படைக்கப்பட்டதே வந்து வினையை போக்கக்கூடியதுக்காக, வினையை வந்து தீர்த்துக்கிறதுக்காக தான் இந்த பிறவி உனக்கு கிடைக்கப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த உண்மையை காட்டின அந்த நந்திய பெருமானுடைய அந்த விஷயத்தை நான் வந்து எப்படி வார்த்தையால சொல்லுவேன் அப்படிங்கிறதும். அப்போ கதி வைத்தனா அந்த நிலையான இருக்கக்கூடிய பரம்பொருளை அடையக்கூடிய வழிய மெய் காட்டிட, அந்த உண்மையான விஷயத்த வந்து எனக்கு உணர வச்சு இந்த விதி வைத்து உணர வச்ச அதே நந்திய பெருமான் தான் எனக்கு வந்து இந்த விதியையும் வைத்திருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து என்னால வார்த்தையால விவரிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்றேன். அதாவது விவரிக்க முடியாதுன்னா அதை சொல்றாரு, அது அவ்வளோ வார்த்தையால விவரிக்க முடியாதுன்னா அது நம்மளால உணர்ந்து அனுபவிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத சொல்ல வரதா நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றிங்க. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, மிக்க நன்றிங்க ஐயா, நிறைய கத்துக்கிறோம். வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? கருத்து, கேள்வி, ஏதாவது முக்கியமான விஷயம், எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்ற விஷயம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க பகிர்ந்துக்கலாம். எல்லாருக்கும் அது உபயோகப்படும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கருத்து இருந்தாலும் சரி, உங்களோட புரிதல், உங்களோட அனுபவம், அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தெரிஞ்சா யார் வேணாலும் எப்போ வேணாலும் அது சொல்லுங்க. அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.